மட்டுமின்றி மேல்நாட்டாரும் தமிழுக்கு தொன்றாற்றி உள்ளனர். அவர்களுள் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் ஜோசப் பெஸ்கி. தமிழ் மீது கொண்ட பற்றால் தன் பெயரை வீரமாமுனிர் என்று மாற்றிக்கொண்டார். பாமரர்களும் தமிழின் இனிமை அறிய இவர் இயற்றிய பரமார்த்த குருகதை தமிழில் எழுந்த முதல் உரைநடை சிறுகதை ஆகும். இக்கதையில் சிறனே முழங்கிய 6 பகுதியில் வரும் குருவும் சிறர்களுமாக இதோ என் சக தோழர்களும் தோழிகளும் உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தளிக்க வருகிறார்கள். காட்சி 1. சீடர்கள் 5 பேர் தன் குருவை தேடி அலைகிறார்கள். ஒரு மூட்டை அரிசியை முழுங்கின மாதிரி வயிறு, இதை போய் அழைச்சி கிள்ள முடியுமா? ஏன் ஒல்லிக்குச்சி, அவனை கேலி செய்யாத. அப்புறம் அவனுக்கு கோவம் வந்தது, அவன் வாயால ஊதனாலே போதும். அதோ தெரியுது பாரு மரம், அங்க போய் விழுவ. சரி சரி, சிரிச்சது போதும். அங்க ஒரு கை காட்டி இருக்கு, அது எந்த ஒரு பக்கம் போடுன்னு பார்க்கலாமா? டேய், கை காட்டி போகாதா, நம்ம தானே போகணும். அதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியலையே. அது ரெண்டாவது காட்டுதோ அங்க அந்த ரன்முல செகணும் எடுத்து பார்த்தா தெரிய போகுது. சரி வாங்கடா போய் எடுக்கலாம். நல்லா இல்லடா, நல்லா இல்லடா. ஏய் முட்டாள், நில்லுடா. அட என் பேர் அந்த அக்கா சரியா சொல்றாங்களே, அவங்க பெரிய ஞானியா இருப்பாங்களா? உன் பேரே முட்டாளா? ஆம், நான் முட்டாள். இவன் மடையன், இவன் பேடை, இவன் மூடன், இவன் மட்டி. நாங்கள் எல்லாரும் இணை பிரியாத நண்பர்கள். சரியா போச்சு. ஏன் இந்த கை காட்டியை எடுக்கிறீங்க? கஞ்சம்பட்டிக்கு போகதான். படிச்சு தெரிஞ்சுக்க கூடாதா? படிக்க தெரிஞ்சா நாங்க ஏன் எடுத்து போக போறோம்? நாங்க தான் பள்ளிக்கூடம் போய் தூங்கிடமே, அதனால எங்களுக்கு எப்படி படிக்க தெரியும்? படிக்கும் போது கண்ணை மூடிட்டு கண் திறந்த போது உலகம் இருட்டாதான் தெரியுது போல. ஏய் என்னடி இது, வடிகட்டின முட்டாள்களா இருப்பானுங்க போல இருக்கே. இவனுங்கெல்லாம் நம்ம ஊருக்கு வந்து என்ன பண்ண போறானுங்கன்னே தெரியலையே. சரி சரி, உபதேசம் வேண்டாம். இதை படிச்சு எந்த ஊருக்கு போகுதுன்னு சொல்லுங்கள். சீக்கிரம் படாவது சாப்பிட கிடைக்கிறான்ட்டு பார்க்கணும். இந்த வழியால் தான் கஞ்சம்பட்டி போகணும். ஆனா அங்க போனா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஊருக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்க எல்லாரும் சரியான கஞ்ச பசங்க. என் கூட வாங்க, நான் சோறு போடுகிறேன். சரி சரி வாரா, நமக்கு சோறு கண்ட இடம் தான் சொர்க்கபுரி. சாப்பாட்டுக்கு மனத்துக்கு தான் போகணும். இவங்களுக்கெல்லாம் நம்ம எங்க வடிச்சு கொட்ட முடியும்? டேய், அவங்க நம்மள ஏமாற்ற போகிறாங்க. நம்ம கஞ்சம்பட்டிக்கே போகலாம். நம்ம உழைக்காம சாப்பிடுற பார்த்து அவங்களுக்கு வயிற்றுச்சல் தான். அக்கா, நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க இப்படியே போறோம். எந்த மடத்தை சொந்த மடமாக்க போயான்களோ தெரியல. சுய புத்தியும் கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது. இவனுங்களுக்கு பட்டாதான் தெரியும். நீ வா, நம்ம வேலையை பார்ப்போம். ஒரு யோசனை. என்ன, சாப்பிடாம இருக்க போறீங்களா? இல்லடா, இப்படி செஞ்சா என்ன அந்த அக்கா சொன்ன மாதிரி ஏதாவது சாமியார் கிட்ட போய் சீடர்களா சேர்ந்து விடலாமா? சேர்ந்தோ உழைக்காம சாப்பிடலாம். குருநாதர் கிட்ட கிடைக்கிற காணிக்கை பழம் எல்லாம் நமக்குத்தான். சரி சரி, நம்மள சேர்க்கக்கூடிய அறிவாளியான குருநாதர் கிடைக்கணுமே. எங்கள் ஞான குருவே, எங்கள் அறிவு குருவே, நீங்கள் அங்க நீங்க. காட்சி 2. சீடர்களும் குருவும் சந்திக்கிறார்கள். எங்க போறீங்க? சாமியாரை பார்க்க மடத்துக்கு போறேன். என்னடு மடத்துக்கா? வாங்கலாம், அந்த அக்கா பின்னாரியா போகலாம்.
பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். ஓகோ, எனது அருமை பெருமை பக்கத்தூர் வெள்ளம் போயிடுச்சா? சரி சரி, உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு பிரச்சனை, அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். என்னம்மா பிரச்சனை? எங்க வீட்டுல 5 கோழி ஒரு சேவல் இருக்கு. 5 கோழியும் முட்டை போடுது. ஆனா இந்த வெள்ளை சேவல் மட்டும் முட்டையே போட மாட்டேங்க குருநாதா. இந்த பிரச்சனையை மட்டும் தீர்த்து வைத்தால் அவள் தான் நம் குரு. ஆமாண்டா ஆமாண்டா. இதுவா உன் பிரச்சனை? இந்த பிரச்சனை தீர நான் ஒரு நல்ல வழி சொல்கிறேன், கேளம்மா. மற்ற கோழிகள் என்ன நிறம்? கருப்பு கோழிகள் குருவே. பெரிய பெரிய இந்த உலகத்துல என் பேரு நிறைய பேர் இருப்பாங்க போல. கருப்பு கோழிகள் முட்டையிடும் போது வெள்ளை சேவல் எப்படி முட்டையிடும்? அப்படியா குருநாதா? ஆமாம், வெள்ளை சேவலையும் கருப்பு நிறம் அடித்து கருப்பாக மாற்றிவிடு, முட்டை போடும். இந்த பிரச்சனையை தீர்க்க நான் எங்கெங்கோ போனேன். இதை நீங்க தான் தீர்த்து வைத்தீங்க. இது எனக்கு தெரியாம போச்சு. அதுதே நீங்க தான் ஞான குரு, பரமானந்த குரு. வாழ்க வாழ்க பரமானந்த குரு, வாழ்க வாழ்க பரமானந்த குரு, வாழ்க வாழ்க. டேய், நம்ம தேடி வந்த குரு இவர்தான்டா. ஆமாண்டா ஆமாண்டா. நீங்க எல்லாரும் யாரு? உங்களுக்கு என்ன வேண்டும்? குருநாதா, உங்களுடைய சீடராக எங்களையும் சேர்த்துக்கோங்க குருநாதா. நீங்க எல்லாரும் யாரு? நான் முட்டாள், இவன் மடையன், பேடை, மூடன், மட்டி. சரி சரி, நீங்க எல்லாரும் என்ன தானே? வாங்க சேர்த்துக்கிறேன். பரமானந்த குரு வாழ்க வாழ்க, பரமானந்த குரு வாழ்க வாழ்க. நீங்களும் வாழ்க. நான் சிறிதும் ஒழித்துக் கொள்கிறேன், பிறகு நீங்கள் உண்டு ஒழித்துக் கொள்ளுங்கள். சரிங்க குருநாதா. ஆஹா, இந்த கிழட்டு சாமியாருக்கே என்னால சமைத்து போட நேரம் இல்ல. இதுல இந்த தடியானுங்க வர நான் தொலைஞ்ச. அண்ணே, சமையல்கார அண்ணே, பசி வைத்த கிள்ளுடு, சீக்கிரம் சாப்பாடு போடுங்க அண்ணே. உங்களுக்கு சமைத்து போட என்ன ஆள முடியாதுப்பா, நான் போறேன். என்ன சத்தம்? எங்க அப்பா போற? உங்களுக்கு சமைத்து போட என்ன ஆள முடியாதுப்பா, நான் போறேன். சரி சரி, நீயும் போயிட்டியா? போ போ. ஏய் பொன்னம்மா, இந்த கழுதைகள் எல்லாம் கவனமா பார்த்துக்க. பூசணிக்காய் கொடியை மேய போகுது. பூசணிக்காய சந்தைக்கு கொண்டு போக நான் வண்டி கொண்டு வரேன். சரிங்க. டேய், அங்க பாருடா, மட்ட குதிரைங்க. நம்ம கையில நிறைய காசு இருக்கு. இதுல ஒண்ணு புடிச்சிட்டு போய் குருநாதருக்கு கொடுத்துட்டா சரியான யோசனை. வா வா, விலை கேட்கலாம். ஐயா ஐயா, இந்த மட்ட குதிரைகள்ல ஒண்ணு என்ன விலை? என்னடி கழுதைகளை போய் குதிரைன்னு சொல்றானுங்க. அத அவனுங்களே சொல்லும் போது நமக்கு என்ன சரியான முட்டாள் பசங்க நினைக்கிற ஒரு விலைய சொல்லி தள்ளிவிட. இந்த மட்ட குதிரை விலை 50 பவுன். ஐயோ, ரொம்ப அதிகமா இருக்குங்களே. எங்க கிட்ட 5 பவுன் தாங்க இருக்கு. 5 பவுனுக்கு கால் மட்டும் தான் கிடைக்கும். காலை மட்டும் வாங்கிட்டு போய் நாங்க என்ன குழம்பா வைக்க போறோம்? எங்க குருநாதருக்கும் வாகனம் வேணும், அதுக்கு தான் கேட்கிறோம். அட, இது என்ன குதிரை முட்டையா? சரியான வாத்த மடையனுங்களா இருப்பானுங்க போல இருக்குதே. ஆமா ஆமா, வசந்த சாதி முட்டைங்க. 4 நாள்ல வெள்ளை குதிரை வெளியில வரும். ஒரு முட்டை என்ன விலைங்க? அரசாங்க வரியோடு சேர்த்து ஒரு குதிரை முட்டை 10 பவுனுங்க. எங்க கிட்ட 5 பவுன் தாங்க இருக்கு, இதை வச்சுக்கோங்க. மீதி 5 பவுனை எங்க குருநாதர் கிட்ட போய் வாங்கிட்டு வரோம். பரமானந்த குரு வாழ்க வாழ்க, பரமானந்த குரு வாழ்க வாழ்க. குருநாதா, நாங்க வர வழியில குதிரை முட்டை பார்த்தோம். அது ஒண்ணு 10 பவுனா? என்னது, ஒரு நல்ல குதிரையோட முட்டை 10 பவுன் தானா? ரொம்ப மலிவா இருக்கே. அந்த வியாபாரி சரியான ஏமாந்த சோனகிரியா இருப்பான் போல இருக்கே. இன்னாங்கடா 5 பவுன். அவன் மனசு மாறத்துக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துருங்க. குட்டியிலே இருந்து வளர்த்தனாதான் அந்த
குதிரை நம் சொல் படி கேட்கும். ஜனங்களுக்கு வேடிக்கை காமிச்சு கூட பணம் சம்பாதிக்கலாம். நமக்கு தோணாத விஷயம் எல்லாம் குருநாதருக்கு தோணுது. பரமானந்த குரு வாழ்க வாழ்க, பரமானந்த குரு வாழ்க வாழ்க. டேய் சீக்கிரம் வாடா, குரு முட்டை தீந்துற போகுது. ஐயா ஐயா, குதிரை முட்டை தீந்துற போகுது, நாங்க வேகமா வரோம். இந்தாங்க ஐயா 5 பவுன். சரி சரி, சீக்கிரம் ஒரு நல்ல குதிரை முட்டை பார்த்து வாங்கிடு. என்னது குதிரை முட்டையா? இல்ல இல்ல, பூசணிக்காய பார்த்து வாங்கிடு. இதோ பாருங்க, எங்களை சீக்கிரமா ஏமாத்த முடியாது. எங்க குருநாதர் நல்ல முட்டையை பார்த்து வாங்கிட்டு சொன்னாரு. சரி இந்தாப்பா, பார்த்து கவனமா எடுத்துட்டு போ. இந்த குதிரைக்கு என்ன ஆதாரம் கொடுக்கணும்னு எங்க குருநாதர் கேட்பாரு. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? பழைய சோறு. ஆம், 3 வேளையும் பழைய சோறு போடுங்க. குட்டி 10 அடி உயரத்துக்கு ஜோரா வளரும். சரி சரி. டேய் என்னடா ஒரே காரா இருக்கு, உனக்கு நம்ம இடத்துக்கு போக வழி தெரியுமா? பேசாம பின்னாடி வா, வழி காட்டுறேன். டேய் போடா, இனிமேல் என்னால நடக்க முடியாது. டேய் மட்டி, அநியாயமா இந்த குருமுட்டையை பார்த்து உடைச்சிட்டேன். அங்க பாரு, சீக்கிரம் வா, குருநாதர் கிட்ட போய் சொல்லலாம். குருநாதா குருநாதா, வர வழியில முட்டை அரைஞ்சி கீழே விழுந்துருச்சு குருநாதா. போனா போகுது, விடுங்கடா. இதுக்காக எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? 10 பவுன் தானே, இன்னொரு இளிச்சவாயன் காணிக்கையா கொடுத்துட்டு போறான். ஓடி வந்த களைப்பு, பானையில பழைய சோறு இருக்கு, சாப்பிடுங்க. குருநாதா, உங்களுக்கு எத்தனை நல்ல மனசு. பரமானந்த குரு வாழ்க வாழ்க, பரமானந்த குரு வாழ்க வாழ்க. காட்சி 4. சீடர்களும் குருவும் ஆற்றை கடக்கும் போது நிகழ்வதை காண்போம். சீடர்களே, இருந்த ஒரு சமையல்காரனும் போயிட்டான். வாங்க நம்ம பக்கத்துக்கு போய் என்னோட சீடனை பார்த்து நன்கு உண்டு உறங்கி வருவோம். பாருங்கள் போகலாம். சரிங்க குருநாதா. ஆமாண்டா ஆமாண்டா. ஐயோ குருநாதா, குறுக்கு ஆறு, இது நம்ம எப்படி கடக்க போறோம்? எப்படி கடக்கிறது குருநாதா? ஆறு எத்தனை ஆள் இருக்கு குருநாதா? நீ எங்க இறங்கினாலும் அது தலைக்கு மேல் போகுண்டா. ஐயையோ, எனக்கு நீச்சல் தெரியாது. இப்ப என்ன பண்றது குருநாதா? இது உப்பு மூட்டைகளை முழுங்கியது போல் பொல்லாத ஆடுது. என்னது உப்பு மூட்டையை முழுங்கிய ஆளா? ஆமாம், என்னோட அன்பன் உப்புநாதன் ஒரு பெரிய வியாபாரி. அவன் போன ஜென்மத்துல எருமையா இருந்தனால எங்க தண்ணியை பார்த்தாலும் 5 நாளிகைக்கு குளிப்பான். அன்னைக்கு தண்ணிக்குள்ள குதிரை நிக்க வச்சுட்டு குளிக்க போயிட்டான். குளிச்சுட்டு வந்து பார்த்தா குதிரைக்கு மேல இருந்த சாக்கு அப்படியே இருக்கு. உள்ள இந்த உப்பெல்லாம் காணும். இந்த உப்பு எல்லாத்தையும் இந்த ஆளே முழுங்கிடுச்சு. அப்படிப்பட்ட பொல்லாத ஆளுடா இது. என்னது பொல்லாத ஆளா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு குருநாதா. பயப்படாத, நான் எதுக்கு இருக்கேன். ஆறு முழிச்சுக்கிட்டு கோவமா இருக்கும்போது கடக்கூடாது. தூங்கிடுச்சுன்னா சுலபமா கடந்துடலாம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது குருநாதா? ராத்திரி தண்ணிக்குள்ள ஒரு கொல்லிக்கட்டே விடணும். அது உஷ்ஷுன்னு சத்தம் போட்டா முழிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். சத்தமே போடலைன்னா தூங்கிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்க குருநாதா, நான் போய் இருட்டின பிறகு பார்த்துட்டு வருகிறேன். சரிங்க குருநாதா, நம்ம இங்கேயே உட்காரலாம். சரி சரி, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆறு எங்க இருந்ததோ தெரியல, களைப்புல தூங்கி இருக்கோம். போய் பாருடா. சரிங்க குருநாதா, வாடா மடையா. கொல்லிக்கட்டையை ஆற்றில் விடுகிறார்கள். ஆறு முழிச்சுக்கிட்டு இருக்குடா. குருநாதா குருநாதா, ஆறு உசு சட்டம் போடுது குருநாதா. அப்படியா? தள்ளி வாங்கடா, அவங்கள ஏதாச்சும் பண்ணிட போகுது. ஆமாண்டா ஆமாண்டா. சிறிது நேரத்திற்கு பிறகு நான் போய் பார்த்துட்டு வரேன் குருநாதா. ஜாக்கிரதையா பார்த்துட்டு வாடா. சரிங்க குருநாதா, வாடா பேடே. கொல்லிக்கட்டையை ஆற்றில் விடுகிறார்கள். டேய் ஆறு தூங்கிடுச்சு, வாடா குருநாதா கிட்ட போய் சொல்லலாம். குருநாதா குருநாதா, ஆறு
குருநாதா, உங்க தயவால எப்படியோ இந்த ஆட்டையும் நம்ம கடந்தாச்சு. சீடனை கரை சேர்த்து விடுந்தார் குருநாதன். ஆனா நம்ம ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு. ஏன்னா இந்த ஆறு ரொம்ப நல்லா இங்க இருக்கனால ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணியிருக்கோம். நம்ம எத்தனை பேர் இருக்கோம்னு எண்ணி பார்த்தலாம். வரிசையா நில்லுங்கடா. சரிங்க குருநாதா. 1 2 3 4 5. ஐயோ, ஒரு குருநாதன் 5 சீடர்கள். என் வாத்தியா சொல்லி கொடுத்த கணக்குப்படி 6 வேணுமே, 1 குறையுது. இருங்க குருநாதா, நான் என்ன 1 2 3 4 5. ஐயோ, ஒருத்தனை காண குருநாதா. ஏய் ஆறு, உனக்கு ஏதாச்சும் குறைஞ்சுனா என் மேலதான கட்டணும். அப்பாவி சீர்நாத்துல பழி வாங்கிட்டே, இதெல்லாம் உனக்கே நியாயமா? என்ன போல வழியா உனக்கு பிடிக்கலையா? சரி வாங்கடா, ஆறு முழிச்சுக்கிச்சு. ஒரு சீடனை விட்டுட்டு வாங்கலாடா குருநாதா. ராத்திரி நேரத்துல இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து. காலையில வந்து தேடலாம். வாங்கடா. சரியா குருநாதா. நிறுத்துங்கள் ஐயா, நிறுத்துங்கள். ஏன் அழுகிறீர்கள்? ஐயா, நாங்க ஆத்த கடந்து 6 பேர் வந்தோம் ஐயா. ஆத்த கடந்து வந்து பார்த்தா 5 பேர் தான் இருக்கோம். இந்த 6 முழுங்கிடுச்சு ஐயா. என்ன 6 முழுகிருச்சா? 6 பேர் இருக்கானுங்களே, எங்க மறுபடி என்னங்க? 1 2 3 4 5. நிறுத்துங்க. எனக்கு ஒரு ஆத்த மந்திரம் தெரியும். அதை போட்டு காணாமல் போனவனை கண்டுபிடிக்க முடியும். அதற்கு நீங்க எனக்கு என்ன தரீங்க? அதை மட்டும் சொல்லுங்க, நான் 10 பவுன் தரேன். சரி, எல்லாரும் ஒரு நாளிகைக்கு குனிஞ்சு நிக்கணும். அப்பதான் காணாமல் போனவனை கண்டுபிடிக்க முடியும். இந்த மந்திரக்கோள் வேலை செய்ய